இன்னைக்கு நாம எதை நோக்கி பயணிக்க போறோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி தேவையில்லாத நாடகங்கள, நமக்கே சம்பந்தமில்லாத மனச்சுமைகள விட்டுட்டு உண்மையாவே சுதந்திரமா வாழத் தொடங்குவது அப்படிங்கறத பத்தி தான். அதாவது அந்த போலியான வேடங்கள களைவது பத்தி. சரியா சொன்னீங்க. உலக புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டியான எக்கார்ட் தோலே அவரோட போதனைகளை மையமா வச்சு தான் இன்னைக்கு இந்த ஆழமான விழிப்புணர்வு உரையாடல் அமைய போகுது. எக்கார்ட் தோலேயோட பார்வையில இத பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, நம்ம மனசோட மாயைகள்ல இருந்து நாம எப்படி விடுபடுறது, நமக்குள்ளே மிக ஆழமா உறங்கிட்டு இருக்கிற அந்த உண்மையான இருப்ப, அதாவது அந்த ஆழமான நானை எப்படி தட்டி எழுப்புவது, இத பத்தி தான் நம்ம முழுமையா பேச போறோம். இத நாம எங்கிருந்து தொடங்குறது? இது ஒரு மிகச்சரியான கேள்வி. இந்த உரையாடல்ல நாம வெறும் தத்துவங்கள மட்டும் காற்றுல பறக்க விட போறதில்ல. அதையெல்லாம் தாண்டி நடைமுறை வாழ்க்கையில நீங்க எப்படி உங்களுக்கு தொடர்பில்லாத சுமைகளை சுமந்துகிட்டு அலைகிறீர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆமா. அதுல இருந்து எப்படி நிரந்தரமா விடுபடுறது அப்படிங்கறதையும் எக்கார்ட் டோலேயின் பார்வையிலிருந்து நாம இன்னைக்கு ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். கண்டிப்பா. நீங்க காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் சந்திக்கிற மனப்போராட்டங்கள் அனைத்திற்கும் இதுல ஒரு தெளிவான விடை இருக்குன்னு நான் நம்புறேன். நிச்சயமா இருக்கும். இத நாம எப்படி அணுகுவதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாம அனைவருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய திருப்பத்துக்காக, ஒரு பிக் பிரேக்குக்காக காத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, எப்பவுமே ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். எனக்கு அந்த புதிய வேலை கிடைச்சிட்டா என் வாழ்க்கை முழுமையாயிடும், நான் நினைத்த அந்தஸ்து கிடைச்சிட்டா பிறகு நான் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எக்கார்ட் டோலே சொல்றது இதுக்கு முற்றிலும் முரணா இருக்கு. அதுதான் இந்த பெரிய திருப்பம் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குற ஒரு மிகப்பெரிய கற்பனை அப்படின்னு அவர் சொல்றாரு. நாம சாதாரணமா மூச்சு விடுறது, தரையில நடக்கிறது என ஒவ்வொரு சிறிய தருணமுமே மிக முக்கியமானதுன்னு அவர் சொல்றார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்ததான் நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா கவனிக்கணும். நாம எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிறதால இந்த நொடியில, அதாவது நிகழ்காலத்துல இருக்கிற அபரிமிதமான சக்திய நாம முற்றிலுமா கோட்டை விட்டுடுறோம். அந்த பிக் பிரேக் ஒரு மாயேன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க சொல்ற அந்த பிக் பிரேக் அப்படிங்கிறது ஈகோவோட ஒரு தந்திரம். இத விளக்குறதுக்கு ஓப்ரா வின்ஃப்ரே தன் ஆரம்ப காலத்துல தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தீவிரமான ஆசை இருந்தது. அதாவது பார்பரா வால்டர்ஸ் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை. சரியா சொன்னீங்க. அமெரிக்காவோட மிக பழம்பெரும் ஆளுமையான பார்பரா வால்டர்ஸ் போலவே ஒரு போலி பிம்பத்தை அவங்க உருவாக்கி இருந்தாங்க. ஆமா, ஒருத்தரை போல மாற நினைக்கிறது, அவங்கள ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறது இயல்பான ஒண்ணு தானே. முன்மாதிரியா எடுத்துக்கிறது வேற, அவங்களோட அடையாளத்தையே நமக்கானதா மாத்திக்கிட்டு ஒரு போலி வேடத்தை போடுறது வேற. ஓப்ரா செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த போலி வேடத்தை தான். அது அவங்களோட இயல்பு கிடையாது. ஆமா, ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய திருப்புமுனை நடந்தது. அவங்க நேரலையில செய்தி வாசிச்சுட்டு இருக்கும்போது கனடா அப்படிங்கிற வார்த்தைய அவங்க தடுமாறி தவறா படிச்சுட்டாங்க. ஓ, நேரலையில அப்படி ஒரு தவறு நடந்தா ஒருவருடைய தன்னம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சிருக்கணுமே. அது எப்படி உங்களுக்கு ஒரு விடுதலையா மாறுச்சுன்னு எனக்கு சற்று குழப்பமா இருக்கு. அந்த நொடி ஓப்ராவை உடைக்கல, மாறா அவங்க கட்டுமச்சு வச்சிருந்த அந்த பார்பரா வால்டர்ஸ் அப்படிங்கிற ஈகோவ, அந்த வேடத்தை தான் சுக்குநூறா உடைத்தெறிந்தது. அப்போ அவங்க அந்த தவறை எப்படி கையாண்டாங்க? நேரலையில அந்த தவறு நடந்த உடனே ஓப்ரா தன்னை சுதாரிச்சுக்கிட்டு பதற்றப்படாம கேமராவை பார்த்து நேரடியா, நான் இப்போ கெனடான்னு தவறா சொல்லிட்டேனா மன்னிக்கவும் அப்படின்னு புன்னகையோட அந்த தவறை ஒத்துக்கிட்டாங்க. எக்கார்ட் டோலே இத மிக அழகா பகுப்பாய்வு செய்றார். அந்த தவறை எந்த விதமான ஈகோவும் இல்லாம அவங்க ஒத்துக்கிட்ட அந்த நொடியில அவங்களோட போலி வேடம் கலைந்தது. அந்த வேடம் கலைந்த வினாடியில தான் அவங்க தங்களோட உண்மையான சக்தியை உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா. தன்னை இயல்பா குறைகளோட வெளிப்படுத்திய போதுதான் இன்னைக்கு நாம பாக்குற உலக ஈர்க்கும் உண்மையான ஓப்ராவா உருவெடுத்தாங்க. நம்முடைய குறைகளை நாம எப்போ இயல்பா ஏத்துக்கிறோமோ அப்போ நம்ம கட்டியிருக்கிற வேடம் களைஞ்சிடுது அப்படிங்கிறது இது மிக அழகா உணர்த்துது. 100% உண்மை. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க அன்றாடம் எப்படி மற்றவர்கள் கிட்ட பேசுறீங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுய பரிசோதனை. ஆமா, நீங்க ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தர் கிட்ட, உதாரணமா தலாய் லாமா கிட்டயோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தோட CEO கிட்டயோ பேசுறீங்கன்னு வச்சுப்போம். அதே வேளையில உங்க வீதிக்கு வர ஒரு துப்புரவு தொழிலாளி கிட்ட பேசுறீங்க. இந்த இருவர்கிட்டயும் நீங்க பேசுற விதத்துல, காட்டுற மரியாதையில, உங்க உடல் மொழியில வித்தியாசம் இருக்கா? ஆமா அப்படின்னா நீங்க இன்னும் ஏதோ ஒரு வேடம் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க உணரணும். சரியா சொன்னீங்க. அந்த வேடம்தான் நமது பழக்கப்படுத்தப்பட்ட மனம்.
இத ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் போல நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேர் மாதிரியா? ஆமா. உங்க மனம் குழந்தை பருவத்திலிருந்தே இப்படிதான் பழக்கப்பட்டுத்தப்பட்டிருக்கு. பணக்காரர்கள் கிட்ட ஒரு மாதிரியும் ஏழைகள் கிட்ட இன்னொரு மாதிரியும் நடந்து கொள்ளணும்னு அந்த புரோகிராம் உங்களை இயக்குது. அப்போ அந்த பதவியோ பணமோ தான் நம்ம நடத்தைய முடிவு செய்யுது. அதுதான் பிரச்சனை. நீங்க பதவிய பார்த்தோ பணத்தை பார்த்தோ ஒருத்தர்கிட்ட பழகுறீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான நானுடன் தொடர்பில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உண்மையான விழிப்புணர்வோடு இருந்தா எப்படி இருப்போம்? நீங்க அந்த விழிப்புணர்வோடு தொடர்பில் இருந்தா தலாய் லாமா கிட்ட பேசுற அதே இயல்புடனும் அதே தூய்மையான அன்புடனும் தான் ஒரு துப்புரவு தொழிலாளிகிட்டயும் பேசுவீங்க. அங்க வேடங்களுக்கு இடமே இருக்காது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான உயிர் சக்திக்கும் எதிரே இருக்கிறவருக்குள்ள இருக்கிற சக்திக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கறத நம்ம உணர்ந்துடுவோம். எக்ஸாக்ட்லி. அதை விட தெளிவா இதை விளக்க முடியாது. சரி, நாம மற்றவர்கள்கிட்ட வேடம் போடுறோம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாம தனியா இருக்கும்போது கூட நிம்மதியா இருக்கிறது இல்லையே. அது ஒரு பெரிய போராட்டம்தான். உதாரணமா நள்ளிரவு 2 மணிக்கு திடீர்னு விழிப்பு வந்துரும். அடுத்த வாரம் கட்ட வேண்டிய வீட்டு வாடகையை நினைச்சோ அல்லது அலுவலகத்துல நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சோ மனம் ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தும். ஆமா, நிறைய பேருக்கு இது நடக்குது. இப்படிப்பட்ட போலி பிரச்சனைகள் எப்படி நம்மை ஆட்டி படைக்குது? இதற்கும் ஈகோவுக்கும் என்ன சம்பந்தம்? இது நம் மனதோட மிகச்சிறந்த விளையாட்டு. எக்கார்ட் டோலே நம்முடைய இருப்ப 2 விதமா பிரிக்கிறார். ஒன்னு வாழ்க்கை, மற்றொன்று வாழ்க்கையின் சூழ்நிலை. வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் சூழ்நிலை. லைஃப் அண்ட் லைஃப் சிச்சுவேஷன். ஆமா, நீங்க சொன்ன அந்த வீட்டு வாடகை, அலுவலக பிரச்சனை, உறவுகள்ல ஏற்படுற விரிசல், இவை எல்லாமே உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை மட்டும்தான். அவை கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நடந்துகிட்டு இருப்பவை. ஆனா இப்போ இந்த நொடியில நீங்க மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறீங்க இல்லையா? ஆமா. இந்த வினாடியில உங்க உடலுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கா? உங்க இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க அமைதியா அமர்ந்திருக்கீங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நொடியில எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவே உண்மையான வாழ்க்கை. ஆனா நம்ம மனம் அதை ஏத்துக்க மாட்டேங்குதே. அதுதான் மனதோட வேலை. நம்ம மனம் என்ன செய்யுது தெரியுமா? அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சுமந்துகிட்டு வந்து நிகழ்காலத்துல உங்க தலையில வச்சு உங்களை வாட்டி வதைக்குது. நீங்க சொல்றத பார்த்தா நாம என்றோ நடக்க போற சூழ்நிலைகளை நிகழ்காலத்துக்கு இழுத்து வந்து நாமே ஒரு நரகத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது புரியுது. உண்மைதான். இதோடு தொடர்புடைய இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. நாம் அடிக்கடி கோவத்துல நான் என்னை வெறுக்கிறேன் அப்படின்னோ அல்லது பெருமையா நான் என்னை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுண்டு. ஆமா, இது ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் தான். வார்த்தைகளா பார்க்கும்போது இது சாதாரணமா தெரியலாம். ஆனா இதை கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பார்த்தா முரணா இருக்கு. நான் என்னை அப்படின்னு 2 நபர்கள் எப்படி ஒரு உடம்புக்குள்ள இருக்க முடியும்? இது மனித மனதோட மிக விசித்திரமான ஒரு பிழவு. இத தன்முனைப்பின் பிழவுன்னு சொல்லலாம். டியூவாலிட்டி ஆஃப் செல்ஃப். இது எப்படி வேலை செய்யுது? இதுல நான் அப்படிங்கிறது விழிப்புணர்வு, உங்களோட உண்மையான இருப்பு. என்னை அப்படிங்கிறது உங்க மனம் உங்கள பற்றி இத்தனை வருடங்களா கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு கற்பனை பிம்பம். அப்போ நாம ஒரு கற்பனை பிம்பத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க நிஜத்துல இல்லாத அந்த பிம்பத்தோட பேசுறீங்க, அதோட உறவு வச்சுக்கிறீங்க. இது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? பண்டைய கிரீஸ்ல வாழ்ந்த நார்கிசிஸ் அப்படிங்கிற இளைஞனோட கதைய எக்கார்ட் டோலே நீங்க சுட்டி காட்டுறார். நார்கிசிஸ் கதை? ஆமா. ஒரு நாள் நார்கிசிஸ் ஒரு குளத்தருகே நடந்து போயிட்டு இருந்தான். தண்ணில திறந்து அவனுடைய முகத்தை பார்த்தான். அவன் மிகவும் அழகானவன். அந்த பிம்பத்தை பார்த்ததும், அட இது நானா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு அந்த பிம்பத்தின் மீது அவனுக்கு காதல் வந்துருச்சு. இத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. இது பாக்குறதுக்கு மனித குலம் எடுத்த முதல் செல்ஃபி போல இருக்கு. சரியா சொன்னீங்க. தண்ணீரு அப்படிங்கிற கண்ணாடியில அவன் பார்த்த பிம்பம் அவனுக்கே ஒரு ஈகோவை உருவாக்குச்சு. தான் வேற, தன்னுள்ள இருக்க அந்த பிம்பம் வேற அப்படின்னு தன்னைத்தானே 2 நபர்களா பிரிச்சு பாக்குற அந்த மாயை அங்குதான் தொடங்குச்சு. அந்த பிம்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா விலங்குகளுக்கு இந்த சிக்கல் இல்ல. நாம வளர்க்குற நாய்களுக்கும் பூனைகளுக்கும் தங்களை பற்றிய சுயமரியாதை கவலைகள் கிடையாது. நிச்சயமா கிடையாது. ஒரு நாய் கண்ணாடியை பார்த்துட்டு அடடா என் முடி சரியா இல்லையே, என் சுயமரியாதை பாதிக்கப்படுதே அப்படின்னு சிந்திப்பதில்ல. ஏன்னா அவற்றுக்கு தங்களை பற்றிய கற்பனை பிம்பம் இல்ல. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அவை எந்த வேடமும் போடாம தங்களின் இயல்பிலேயே முழுமையா நிகழ்காலத்துல வாழ்றன. அப்படி இருக்கும்போது பரிணாம வளர்ச்சியில உயர்ந்த மனிதர்கள் மட்டும் ஏன் இப்படி மனதின் பிடியில சிக்கி தவிக்கிறோம்? ஏன்னா அந்த நாய்க்கும் பூனைக்கும் இருக்கிறது தூய்மையான உணர்வு நிலை. அவற்றின் மன வளர்ச்சியில நம்மை போல சிந்திக்கும் திறன் இல்ல. அதனால ஈகோவும் இல்ல. அப்போ சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா? மனிதர்களாகிய நாம சிந்தனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கோம். சிந்தனை அப்படிங்கிறது ஒரு கருவி. ஆனா நாம என்ன செஞ்சோம்? அந்த கருவியையே நம்முடைய எஜமானனா மாத்திட்டோம். நாம சிந்தனைக்கு அடிமையாயிட்டோம். ஆமா,
இந்த சிந்தனையின் பிடியிலிருந்து விடுபட நமக்கு வழிகாட்டிகளா இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீக புத்தகங்கள். நீங்க பல புத்தகங்கள படிச்சிருப்பீங்க. ஆனா சில ஆன்மீக புத்தகங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான தன்மை இருக்கிறது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஓ கண்டிப்பா. சில புத்தகங்களை நாம எத்தனை முறை படிச்சாலும் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் புதிதா ஏதோ ஒன்ன கண்டுபிடிக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படும். ஆமா. உதாரணமா எக்கார்ட் டோலேயின் ஸ்டில்னஸ் ஸ்பீக்ஸ், நிசர்கதத்த மகாராஜின் ஐ ஆம் தட் மற்றும் பழமையான சீன தத்துவ நூலான டாவோ டே சிங் போன்ற புத்தகங்களை சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன? வெறும் காகிதத்தில் அச்சிடப்பட்ட வார்த்தைகளை தாண்டி அதுல அப்படி என்ன மேஜிக் இருக்கு? அங்கதான் ஒரு நுட்பமான உண்மை இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு பின்னால ஒரு உணர்வு நிலை, அதாவது ஒரு பிரசன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பிரசன்ஸ், அத கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த புத்தகங்களை எழுதியவர்கள் உங்களையும் என்னையும் போல வெறும் தத்துவங்களை மனதால தர்க்கரீதியா யோசிச்சு எழுதல. அவங்க ஆழமான விழிப்புணர்வு நிலையில முழுமையான அமைதியில இருந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு உயிரோட்டமான சக்தி இருக்கு. ஆமா, நீங்க அந்த புத்தகத்தை திறந்து படிக்கும்போது உங்களுடைய மனதோட சத்தம் குறைந்து அந்த ஆழமான விழிப்புணர்வு நிலை உங்களுக்கும் கடத்தப்படுது. அப்போ அது வெறும் தகவல்களை தர புத்தகம் கிடையாது. நிச்சயமா இல்ல. இது உங்களை நிகழ்காலத்தின் ஆழத்துக்கு இழுத்து வர்ற ஒரு கருவி. இது கேட்கறதுக்கு மிக ஆழமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சொந்த அனுபவம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த புத்தகத்தை என் நண்பர் ஒருத்தருக்கு நான் பரிசளித்தேன். அவர் என்ன சொன்னார்? அவர் அதை படிச்சுட்டு இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல, வெறும் வார்த்தை ஜலமா இருக்கு அப்படின்னு தூக்கி வச்சிட்டாரு. என்ன புரட்டி போட்ட ஒரு புத்தகம் அவருக்கு ஏன் கொஞ்சமும் புரியல. ஏன்னா அப்போ அந்த நண்பரோட மனம் ஈகோவால மிக கடினமா மூடப்பட்டிருக்கு. அந்த ஈகோ அப்படிங்கிற பாறையில எந்த விரிசலும் இல்ல. சில வருடங்கள் கழிச்சு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசலாம். திடீர்னு வேலை போயிடலாம், மிகவும் நேசித்த உறவுகள் பிரிஞ்சிடலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய நோய் தாக்கலாம். எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு நொறுங்கி போய் உக்காந்துருக்கிற அந்த தருணத்துல அவர் இத்தனை நாளா கட்டமைச்சு வச்சிருந்த ஈகோ சுக்குநூறா உடையுது. அப்படி என்றால் அவர் தன்னுள்ளிருந்த அந்த போலி பிம்பத்தை இழந்து ஒரு வெற்றிடத்தை உணர்ற அந்த தருணத்தை சொல்றீங்க. அந்த துன்பத்தின் உச்சத்திலே அவர் என்ன செய்வார்? அந்த உச்சக்கட்ட துன்பம் தான் அவருடைய ஈகோல ஒரு பெரிய விரிசலை உருவாக்குது. அந்த விரிசல் வழியாகத்தான் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒளி உள்ள நுழையும். அந்த நேரத்துல அதே புத்தகத்தை படிச்சா புரியுமா? அந்த தருணத்துல அவர் மீண்டும் அதே புத்தகத்தை எடுத்து படிக்கிறாருன்னு வச்சுப்போம். சில வருடங்களுக்கு முன் ஒண்ணுமே புரியாத அதே வார்த்தைகள் இப்போ அவருக்கு ஒரு புதிய பிரபஞ்சத்தையே திறந்து காட்டும். ஏன்னா இப்போ ஒரு மனதோட பிடியில இல்ல. சரியா சொன்னீங்க. துன்பம் அப்படிங்கிறது நம்ம அழிக்க வர்றதில்ல. துன்பம் என்பது தேவையற்றதுன்னு நாம முழுமையா உணரும் வரை அந்த துன்பமே நமது ஈகோவை உடைக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒளியா, ஒரு கருவியா செயல்படுது. துன்பம் என்பது தண்டனை அல்ல, அது நம் விழிப்புணர்வை தட்டி எழுப்ப வரும் ஒரு ஆசான் அப்படிங்கறத மிக தெளிவா புரிய வச்சிட்டீங்க. அதுதான் எக்கார்ட் டோலே சொல்ல வர மிக முக்கியமான பாடம். சரி, இப்ப நான் இன்னொரு முக்கியமான கட்டத்துக்கு வர விரும்புறேன். இன்றைய காலகட்டத்துல இணையம் முழுவதும் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது ஈர்ப்பு விதி பற்றி பலரும் பேசுறாங்க. நாம எதை நம்புறோமோ அது நடக்கும்னு சொல்றாங்க. நம்பிக்கையும் விசுவாசமும் ஒண்ணுதானா? இத பற்றி எக்கார்ட் டோலே என்ன சொல்றார்? நாம பொதுவா நம்பிக்கை மற்றும் ஆழமான விசுவாசம் ஆகிய இரண்டு வார்த்தைகளையும் ஒன்னு போலவே பயன்படுத்துறோம். ஆனா ஆன்மீக ரீதியில அவை இரண்டும் முற்றிலும் வேறானவை. எப்படி வேறானவை? நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மனதோட தொடர்புடையது. உதாரணமா, தேவதைகள் இருக்காங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு காரணம் அவருக்கு உண்மையில தேவதைகள் இருக்காங்கலாம் தெரியாது, யாரோ சொன்ன கதைய மனம் குருட்டுத்தனமா நம்புது. அப்போ அந்த நம்பிக்கை நிலையானது இல்லையா? ஆமா, இது எப்போ வேணாலும் உடையலாம். ஆனா ஆழமான விசுவாசம் அப்படிங்கிறது மனதை தாண்டியது. அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான நானுடன் தொடர்பு கொள்வது. அது ஒரு சிந்தனையோ கற்பனையோ கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. அது எந்த கேள்வியும் இல்லாத உங்களுடைய இருப்பு நிலை. இதை இயேசு கிறிஸ்துவின் கடுகு விதை கதையோடு பொருத்தி பார்க்க முடியுமா? கடுகளவேனும் விசுவாசம் இருந்தா ஒரு மலையையே நகர்த்தலாம்னு அவர் கூறியதன் உண்மையான அர்த்தம் மலையை நகர்த்துவதற்கு நம்ம மனதால் மூர்க்கமா நம்பணும் அப்படிங்கறதல்லவா? நிச்சயமா இல்ல. அந்த போதனையின் உண்மையான அர்த்தம் மனதால் போராடுவது அல்ல. அப்ப எப்படி மலையை நகர்த்துவது? நீங்க உங்க மனதோட ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு அந்த ஆழமான தன்மையோடு பிரபஞ்சத்தோட இணையும் போது உங்களை மீறிய ஒரு பேரமைதியும் ஆழமான விசுவாசமும் தோன்றும். அங்க சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆமா, அங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பயமோ சந்தேகமோ இருக்காது. அந்த பயம் இல்லாத முழுமையான இருப்போடு நீங்க இணையும் போது உங்களுடைய செயல்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் செயல்களா மாறும்.
அதத்தான் மலையை நகர்த்துவது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். எனக்கு ஒரு சொகுசு கார் வேணும் அல்லது பல லட்சங்கள் சம்பளம் தரும் ஒரு வேலை வேணும்னு நினைச்சு மேனிஃபெஸ்ட் செய்யறது வேலை செய்யாதா? எனக்கு ஒன்று வேணும்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்க முடியும்? நீங்க எதிலிருந்து கேக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. என்னிடம் இப்போ ஒண்ணு இல்ல. அந்த பொருள் அல்லது பதவி கிடைச்சா மட்டுமே நான் முழுமையடைவேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற குறையான மனநிலையிலிருந்து நீங்க எதை இருக்க நினைச்சாலும் அதுல உங்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்காது. ஒரு லேக், அதாவது ஒரு குறையிலேருந்து கேட்குறோம். ஆமா, இது ஒரு வேலை நேர்காணலுக்கு போறதான். இந்த வேலை கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கையே முழிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தோடும் தேவையோடும் நீங்க நேர்காணலுக்கு போனா உங்க பதற்றமே உங்களை காட்டி கொடுத்துடும். அது எப்படி சரியா அணுகுவது? என் திறமை எனக்கு தெரியும், இந்த வேலை கிடைச்சா நல்லது, கிடைக்காவிட்டாலும் நான் முழுமையாகவே இருப்பேன் அப்படிங்கிற மனநிலையோட போனா உங்களின் அந்த அமைதியே உங்களை வெற்றி பெற செய்யும். ஒருவேளை நம்ம குறைபாட்டுடன் மேனிஃபெஸ்ட் செஞ்சு நினைச்சது கிடைச்சாலே என்ன ஆகும்? அது கிடைச்ச சில நாட்களிலே உங்க ஈகோ வேறொன்னு கேட்க தொடங்கிடும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இது எவ்வளோ பெரிய உண்மை! இது கிடைச்சிடுச்சு, அடுத்து என்ன அப்படின்னு மனம் ஓடத் தொடங்கிடும். உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்த நொடியில நான் முழுமையா இருக்கேன், எனக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த திருப்தியிலிருந்து வெளிப்படணும்னு சொல்றீங்க. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு எக்கார்ட் டோலேயின் சொந்த வாழ்க்கையே ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு நான் நினைக்கிறேன். அவரோட வாழ்வுல ஒரு காலகட்டம் இருந்தது, அவரிடம் பணமே இல்ல. ஆமா, தி பவர் ஆஃப் நவ் புத்தகத்தை அவர் எழுதிட்டு இருந்த காலம் அது. ஒரு பழைய சைக்கிள்ல தான் அவர் பயணம் செய்வார். ஒரு சாதாரண காஃபி ஷாப்ல போய் நாள் முழுவதும் அமைதியா உட்கார்ந்திருப்பார். அவரை யாரும் தெரியாது, அவர் ஒரு சாதாரண மனிதனா, ஒரு நோபடியா இருந்தார். ஆனா அந்த நாட்கள்ல தான் அவர் எவ்வளவு முழுமையான அமைதியுடன் இருந்தார் அப்படிங்கறத அவரே பலமுறை விவரிச்சிருக்கார். ஆமா, அதுதான் அந்த ஆழமான இருப்பின் சக்தி. தான் சமூகத்துல ஒரு பெரிய ஆளா மாறணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் ஈகோமா அவருக்கு கிடையாது. அந்த சாதாரண மனிதனா இருக்கிறதுலேயே அவர் பிரபஞ்சத்தின் அத்தனை ஆனந்தத்தையும் கண்டார். அவரிடம் எந்த தேவையோ குறையோ இல்ல. அதன் பின் அவரோட புத்தகம் வெளியாகி அவருக்கு வந்த உலக புகழும் வெற்றியும் செல்வமும் அவர் ஈகோவால் அடித்து பிடிச்சு ஆசைப்பட்டு வாங்கியவை கிடையாது. அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் இயல்பான வெளிப்பாடு மட்டுமே. அது அவர் உள்ளே இருந்த முழுமையின் வெளிப்பாடு. அந்த மாபெரும் வெற்றி அவருடைய ஈகோவை தீண்டவே இல்ல. ஏன்னா ஈகோ அங்க இல்லவே இல்ல. நாம எப்ப ஏதோ ஒண்ணு கட்டாயம் வேணும் அப்படிங்கிற அந்த இறுக்கத்தை விட்டுடுறோமோ அப்ப இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நமக்கு அள்ளித் தருது. ஆனா அப்படி அள்ளித் தரும்போது நாம அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுதான் உண்மையான விடுதலை. நாம் இந்த அற்புதமான உரையாடலின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரையிலான நம்முடைய அகப்பயணத்தை சற்று சுருக்கமா பார்த்தா, வாழ்க்கையின் நிகழ்வுகளை ஈகோ இல்லாம அப்படியே அணுகுவது எப்படி, நாம மற்றவர்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கறதுக்காக போடுற வேடங்களை எப்படி தயக்கமில்லாம களைவது, இந்த நொடியில நிகழ்காலத்துல மட்டும் முழுமையா வாழ்வது எப்படி அப்படிங்கிறத மிக ஆழமா பல உதாரணங்களோடு நாம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இதை அனைத்தின் சாராம்சமும் இதுதான். உங்களுக்கான உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்காலத்துல நீங்க வாங்க போற எந்த ஒரு பொருளிலும் இல்ல, நீங்க அடைய போற எந்த ஒரு பதவியிலும் இல்ல. அப்போது எங்க இருக்கு? அது நீங்க இப்போ இங்கு மூச்சு விடுற இந்த வினாடியில உங்களுக்குள்ள ஆழமா உறைந்திருக்கிற அந்த அமைதியான சக்தியில இருக்கு. உங்க மனதோட ஓசைய கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த ஆழமான நாண நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்பதான் நீங்க எதற்கும் பயப்படாம உண்மையிலே வாழத் தொடங்குவீங்க. இதுதான் இந்த விழிப்புணர்வு நிலை. ஆமா, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் அந்த முழுமையான அமைதிய உங்களுக்குள்ளேயே இந்த நொடியிலேயே கண்டறிய முடியும் அப்படிங்கிறது தான் எக்கார்ட் டோலேயின் போதனைகளோட மையக் கருத்து. உங்களின் சிந்தனைக்காக ஒரு இறுதி கேள்வியை, ஒரு மிக ஆழமான கேள்வியை நான் உங்க முன்வைக்க விரும்புறேன். சற்று ஆழமா மூச்சை இழுத்துவிட்டு எந்த முன்மொழிவுகளும் இல்லாம இதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பட்டங்கள், நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்த கடந்த கால கதைகள், உங்களின் எதிர்கால லட்சியங்கள் மற்றும் ஆசைகள், மற்றவர்கள் உங்களை பற்றி நினைக்கும் பிம்பங்கள் என அனைத்தும் இந்த வினாடியில, இந்த நொடியில முற்றிலுமா அழிக்கப்பட்டால், என் குரலை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நீங்க உண்மையிலே யார்?